தனிமையிலே இனிமை காண முடியுமா? புரியுது புரியுது. இந்த மாதிரி கோரமான குரல்ல பாட்காஸ்ட் கேட்கறது கேட்பாதான் இருக்கும். அதுல பாட்டு வேறயா அப்படின்ட்டு. இன்னைக்காச்சும் நீங்க எல்லாத்தையுமே தனியாவே பண்ணி பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் லைக் ஒரு இன்ட்ரோவேர்ட்டா எனக்கு வந்து எல்லாத்தையும் தனியா ஒரு சோஷியல் பேட்டரி அப்படின்னு அது புரியுது. என்னடா சீன் போடுறீங்க இன்ட்ரோவேர்ட்ஸ் அது இதுன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஒரு சோஷியல் பேட்டரி அப்படிங்கிறதுக்கான ஒரு டைம் இருக்கும். அந்த டைம்ல மட்டும் ஆளுங்களோட மற்றபடியெல்லாம் எல்லாமே தனியாவே பண்ணணும். தனியாவே எதுவும் பண்ணணும். நம்ம என் செல்ஃபோட நான் அப்படி உட்காந்து ஏதாச்சும் பண்றப்ப மட்டும்தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். மேபி ஒன்ஸ் நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இது எப்போ திடீர்னு ஏன் பேசணும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா, இன்னைக்கு சரி வழக்கம் போல ஆஃபீஸ் முடிஞ்சு பேச எதுவும் வேலை இல்லை சரி அப்படின்ட்டு திருப்பி அப்படியே நடந்து வந்தேன். ஆஃபீஸ்லேருந்து பிஜி வந்து ஒரு 800 1 கிலோமீட்டருக்குள்ள தான். நான் அதனால சாரி ஏப்பம் முடிஞ்சு அப்படின்ட்டு நானும் அப்படியே பொறுமையா நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். வயிறு வழக்கம் போல கபகபன்னு இருந்துச்சு. இங்க நம்ம ஊர்ல மாதிரி ஹைதராபாத்ல வந்து ஹைதராபாத்ல ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்ம ஊர்ல மாதிரி இங்க வந்து ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு வடை போண்டா பஜ்ஜி. வடை போண்டா பஜ்ஜிங்கிறது பெருசா பார்க்கல. மேபி நான் இருக்க ஏரியால சம்சா, ஜிலேபி, அடுத்து போண்டா மாதிரி ஒரு இது முட்டை போண்டா இருக்கு, பிரெட் பஜ்ஜி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தான் இருக்கு. அதை தாண்டி போனா இங்க இருக்கவங்க மோஸ்டா நான் பார்த்தது, அதாவது ஒரு ஒர்க்கிங் ஒர்க் போயிட்டு இருக்காங்க, ஐடி இது சுத்தி ஐடி இருக்கனால ஐடில போயிட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தா ஈவினிங் ஸ்நாக்ஸா இட்லி தோசை சாப்பிட்றாங்க. நமக்கு நம்ம இட்லி தோசை நைட்டுக்கே ஒரு மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். சரி அப்படின்ட்டு இன்னைக்கு என்னாச்சு, செம்மையா ஒரு பிரெட் ஆம்லெட் ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கிரேவிங் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது பயங்கரமா கிரேவிங் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி, அதாவது வந்து ஒரு 3 வீக்ஸ்ல நான் மோஸ்டா என்னன்னா ஆஃபீஸு ரூமு ஆஃபீஸு ரூமு அதை தாண்டி பெருசா போறதுக்கும் இது இல்லை. தான் சோம்பேறி ஆயிடுச்சு. அதனால நான் ஓடுறதுக்கு எதுவுமே இது கிடைக்கல. ஸோ போனேன். ஒரே ஒரு தரம் மட்டும் தான் சொன்னேன், டிமார்ட் போனேன். அது இல்லாமல் ஆஃபீஸில் இருக்க கொலீக்ஸோட போயிட்டு டர்ஃபில் கிரிக்கெட் விளையாட போயிட்டு இருந்தேன். ஸோ அதை தாண்டி எங்கேயும் பெருசாக வெளில போனேன். சரி, ரூமு கிட்ட வந்தாச்சு. எதுவும் பெருசாக கடை இல்லை. ஏன்னா நமக்கு இந்த பப்ஸு அது இதெல்லாம் நம்ம ஊரில் சாப்பிட்டு சாப்பிட்டு ஸோ ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு முட்டை பப்ஸு போட்டோம்னா தான் ஒரு இதாகும். இல்லை சரி முட்டை பப்ஸ் தான் இங்கே தேடி பார்த்தேன், எதுவும் இல்லை. சரி பிரெட் ஆம்லெட் ஆச்சும் ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா அதுவுமே எதுவும் இல்லை. என்னடா அது அப்படின்ட்டு ரூம் வரைக்கும் சரி இன்னைக்கு என்ன பண்ணேன், சரி பொறுமையாக நடப்போம், ஒவ்வொரு கடையிலையும் என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பொறுமையாக பார்த்துட்டு வந்தேன். இங்கேயுமே பேக்கரிகள்லாம் இருந்துச்சுன்னா பேக்கரியில் என்ன திருப்பி நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் தான். பானிபூரி, கச்சோரி, அது இல்லாமல் அது பானிபூரி கச்சோரி கடை பக்கத்துலேயே சின்னதாக இட்லி தோசை கடை ஒன்று வச்சிடுறாங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் இருக்க அந்த மாதிரி கடை வச்சிருக்காங்க. ஸோ சரி அப்படின்ட்டு பொறுமையா அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். ரூம் வந்துருச்சு, எதுவும் இல்லை. இருந்தாலும் பச்சிச்சு. மாசம் ஸ்டார்டிங்கா கொஞ்சம் பட்ஜெட் வேற இருக்கும்ல அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு பொறுமையா நானும் அப்படியே நடந்து முன்னாடி போயிட்டே இருந்தேன். புதுசா நிறைய பில்டிங்ஸ் இருந்துச்சு. இந்த சைட்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோன்னு தான் தெரிஞ்சு ஒரு லேக் வியூவெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நான் இன்னைக்கு தான் பாக்குறேன்னு. இது கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அடுத்ததாச்சும் இது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் என்னென்ன விஷயம் சுத்தி இருக்குங்கிறத தெரியுது. சரி அப்படின்ட்டு போயிட்டு அப்படியே பொறுமையா நான் போயிட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ள வந்து திடீர்னு ஏதாச்சும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்க நம்ம கூட இருக்க இன்னொருத்தன் அவன் அப்பதான் பேச ஆரம்பிப்பான். அதாவது நீங்க மோஸ்டா காலைல எந்திரிப்பீங்க. காலைல எந்திரிச்சோன்னா ஒரு ஆட்டோ என்னவே என்னையும் சேர்த்தான். காலைல எந்திரிச்சு வந்துருச்சோம் டைம் ஆச்சு சீக்கிரம் போன குளிக்கணும், குளிச்சு திருப்பி வருவோம். அப்பா ஐயோ என்னடா அது அயன் பண்ணலையே அப்படின்னு யோசிப்போம். சரி அயன் பண்ணுவோம், அயன் பண்ணிட்டு எடுத்து போடுவோம் அடுத்து காலைல சாப்பாடு இஷ்டம் இருந்தால் சாப்பிடுவோம், இல்லாட்டி திருப்பி போவோம், திருப்பி கடை கடைன்னு போவோம், ஆஃபீஸ்க்குள்ள உட்காருவோம். ஆஃபீஸ்க்குள்ள உட்காந்து திருப்பி என்ன ஒர்க் ஆரம்பிச்சிடும்ல. யாராச்சும் பக்கத்தில் இருக்காங்க பேசுவாங்க, ஏதாச்சும் செய்வாங்க, அதை எட்டி பார்ப்போம் இதை எட்டி பார்ப்போம்.
கார்ப்பரேட் நுணுக்கங்களுக்குள்ளே போயிட்டு அடிச்சுக்குவோம் கிடிச்சுக்குவோம் எல்லாம் முடிப்போம். முடிச்சுட்டு திருப்பி வழக்கு போல என்ன பண்ணுவோம், அதே ஆட்டோ பைலட் மூலம் டயர்ட் ஆகிட்டு ஒன்றும் யோசிக்க மாட்டோம். சரி ஏதாச்சும் உள்ள இருக்கோம் பேசினா காண்டாயிரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்செட்டை போட்டு பாட்டையோ இல்லை ஏதாச்சும் ஒரு பாட்காஸ்டையோ போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு திருப்பி டிங்கு 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 டிங்குன்னு வர ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்படி இல்லாமல் இன்னைக்கு யோசிச்சேன், இன்னைக்கு நிறையா பிளானிங்காக பண்ணியிருந்தேன். கொதன்னு முடி வளர்ந்துருச்சு, முடி வெட்டலாமா இல்லை இது பண்ணலாம். ஆனால் இதுக்கு இந்த சண்டைகளுக்கு நடுவில் பிரெட் ஆம்லெட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து தலை தூங்கிருச்சு. சரி இன்னைக்கு இன்னைக்கு எங்கேயாச்சும் போயிட்டு பிரெட் ஆம்லெட் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ரூமை தாண்டி போகுது ஒரு வழி, அந்த வழியில போய் பார்ப்போம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் கேக்குது, நம்ம ஆளு உள்ள இருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா என்ன ரொம்ப நாளா பாட்டு, என்ன ராமசாமி ஆளே காணா அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க, பசிக்குது இல்ல, முடி வெட்டணும், நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு. அது நான் டைலமால இருக்கிறவங்க எனக்குள்ள இருக்க இன்னொருத்தன் அவன் இன்னும் டைலமால பார்த்து முடி வெட்டலாம் ஆனா திருப்பி பசிக்குதே அப்படின்ட்டு அவனே, நான் எதுவும் பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்கள அவனே பசிக்குதுல, ஆமாவா போலாம் அப்படின்றதான் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் அந்த ஒரு லேக் இருக்கு, அதை தாண்டி திருப்பி நடக்கலாம் அப்படிங்கிறப்ப இல்லப்பா முடியல அப்படின்னா திருப்பி சுத்தி பாக்குறோம். திருப்பி அதே மாதிரி இங்க பிரியாணி கடைகளாக இருக்கிறது. இங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டேன். ஒரு நல்ல மெமரியா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கடுத்து இங்க வந்ததுக்கு அடுத்து ஒரு 2 தடவை வாங்கினா அந்த வீடியோ சுத்து சொல்ற மாதிரிதான் ஒரு ஆர்டர் பண்ணோம்னா 200 ரூபாய் 250 ரூபா வருது. இங்க ஆர்டர் பண்ணோம்னா ஒரு மினி தலவாணி சைஸுக்கு தரானுங்க. சரி உள்ள பீஸு இருக்கும்னு பார்த்தா அது அப்படி 2ஆ பிரிச்சுதான் இருக்கும். ஒரு சைடு கீ ரைஸ் மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு நம்ம வீட்டில் அந்த சாப்பாடுலாம் சிக்கன்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கு கடைசி குழம்பு இருக்கும். ராத்திரிக்கு அம்மா அந்த சட்டியில போட்டு பிசைஞ்சு வராண்டி எடுத்து சட்டி சோறு மாதிரி வைப்பாங்கல்ல, அது மாதிரி கலர்ல பயங்கர கலர்ல இருக்கும். சரி நம்மளும் கொட்டி கொட்டி பார்த்தா பீஸே இருக்காது, வெறும் சாதம் மட்டும் தான் இருக்கும். ஒரு 2 பேர் 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு அந்த சாதம் இருக்கு. 200 ரூபாய்க்கு வாங்கினோம்னா சரி பிரியாணி தான் 2 டைம் ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுத்தாச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கிரேவி. அதாவது பிரெட் ஆம்லேட்டுக்கு பக்கத்துல இருக்க மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு திரும்பி பார்த்தேன். டாமினோஸ் இருந்துச்சு. சரி வா இன்னைக்கு என்ன நானே ஒரு பீஸா டேட்டுக்கு கூட்டிட்டு போனேன். வழக்கம் போல உட்காந்தோன்னா கொஞ்சம் நல்ல ஆம்பியன்ஸ். அது வழக்கமா இருக்கு அந்த கிராம்ப்டு டாமினோ. நான் முக்காசி போற டாமினோஸ் எல்லாமே ராசியான எல்லாம் ரொம்ப கிராம்ப்டா குட்டியூண்டா துணுக்குண்டா இருக்கும். ஆனா இந்த டாமினோஸ் கொஞ்சம் வாஸ் கம்ஃபர்டபுள், நல்லா பெருசா விசாலமா இருந்துச்சு. நம்ம நேரத்துக்கு அது இன்னைக்கு ஒரு வெரி வாஸ் அ குட் டே அப்படிங்கிற மாதிரி. காலைல டைம் போனதுன்னு தெரில, ஆஃபீஸ் முடிச்சு வந்ததுன்னு தெரில, பொறுமையா நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்படியே இப்ப இருக்க கரண்ட் டைம் பாஸ் என்னன்னா செக்ஷன் 308ன்னு நினைக்கிறேன், ஒரு பாட்காஸ்டுக்கு போட்டோம்னா லைக் சூப்பரா, ரியலி சூப்பரா, நிறைய செலவுலாம் பண்ணியிருப்பாங்க போல, செம்மையா இருக்கு கேட்கறதுக்கு. கிரைம் நாவல்ஸ், அது கிரைம்ங்கிறத பத்தி மட்டும் சொல்லாம அதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி, அதாவது ஒரு சென்னையில நடந்துச்சு, சென்னையோட ஹிஸ்டரி என்ன, இல்லை நமக்கு தெரியாத நிறைய விஷயம் ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. இட் வாஸ் குட். ஸோ அதெல்லாம் அப்படியே கேட்குறேன். அது டைம் பாஸ் ஆச்சு. இப்போதான் இன்னைக்கு தான் அது எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் தூக்கி பாக்கெட்டில் போட்டு போகிறேன். போயிட்டு உட்காந்தோன்னா நமக்கு அது விசாலமாக இருந்துச்சு. அது சொன்ன பின்னாடி அந்த லேக் வியூ தெரிகிற மாதிரியே அந்த டாமினோஸு. சரி அப்படின்ட்டு ஒரு சீட்டு சென்ட்ராப்ல டபுள் சீட்டர் உட்கார்ற சீட்டில் நான் ஒருத்தர் மட்டும் உட்காந்தேன். டாமினோஸை வியடா பார்த்தாங்க. சுற்றி எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, கப்புள்ஸு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கு நல்லா உட்காந்தேன். கொஞ்சம் நேரம் உட்காந்தேன். நடந்து போனாங்க, ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடந்து போனால அதனால திருப்பி உள்ள இருக்கேன் வேற. 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம், திருப்பி ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னு. சரி உழுப்பா இன்னைக்கு தானே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆசுவாசப்படுத்திட்டு உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் பிரீத்தர் போட்டு
அப்படியே போனேன். நம்ம டாமினோஸ் போனோம்னா நமக்கு வழக்கமாக பட்ஜெட்டில் இருந்தேன்னா ஒரு மெனு இருக்கும். ஒரு அதாவது நீ மாச சம்பளமா, அதனால நம்ம பட்ஜெட் ஒரு 200 ரூபா அப்படின்னு தள்ளி வச்சுட்டு அதில் நான் வழக்கமாக ஆர்டர் பண்ணுறது என்னன்னா ஒரு பீஸா மெனியால பெப்பர் பார்பிக்யூன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா பீஸா அதில் தான் கஜத்தனம் பார்க்காம கொஞ்சம் ஜாஸ்தி போடுவாங்க. அதெல்லாம் பீஸாவுமே இதாக தெரியாது அப்படின்ட்டு அது ஒன்றும். ப்ளஸ் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் ஜிங்கி பார்சல்னு ஒன்று இருக்குங்க. பப்ஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இங்கே எனக்கு இங்கே இல்லை, எங்கே எனக்கு பப்ஸு கிடைக்குதுனாலும் அங்கே ஒரு ஆல்டர்னேட்டிவாக நான் தேடி கண்டுபிடிக்கிற அந்த விஷயம் ஜிங்கி பார்சல். டாமினோஸ் இருந்துச்சுன்னா அப்பா இந்த ஊரில் நான் பழச்சுப்பேன் அப்படின்ட்டு ஒரு ஜிங்கி பார்சலும் ஒரு பீஸாவும் போட்டு போட்டு ஒரு நல்ல ஒரு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் அவங்க கொடுத்தாங்க. ஒரு 15 to 20. நான் ஆல்ரெடி போய் அங்கே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணேன். ஆர்டர் போட்டுக்கலாம் இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு உட்காந்தேன். ஒரு 20 to 25 minutes அப்படியே உட்காந்தே இருந்தேன். அப்படின்னு உட்காந்து அப்படி தெரியுது நம்ம மண்டக்குள்ளேயே இன்னொருத்தனை உட்காந்து பார்க்குறான் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலும் இருக்கு. உட்காந்து பார்க்குறோம், அப்படியே வாக்கிங் போகிறவங்களாம் அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்காங்க. பேர்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஒரு மேலை நாட்டு பானி ஃபீல் ஒன்று கொடுத்துச்சு. சரி அப்படின்ட்டு உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படின்ட்டு சரி ரொம்ப நேரம் வேடிக்கை பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தேன். நம்ம விஜய் சித்து லாக்ஸ் வந்துருந்துச்சு. சரின்ட்டு அதை போட்டு ப்ளே பண்ணிட்டு அப்படியே உட்காந்தே இருந்தேன். பீஸா வந்துச்சு, வந்தேன், எடுத்தேன். லைக் ஒரு இந்த ஒரு லாஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே ஒரு அசில் பசில் இந்த ஹைதராபாத்லேருந்து இங்கே அனுப்பிச்சு, சென்னையிலேருந்து இங்கே ஹைதராபாத் வர்றது அது இது அப்படி இப்படின்ட்டு அது ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இப்போ திருப்பி வந்து உட்காந்தோன்னா அப்படின்னு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் முடிச்சுட்டு உட்காந்து பீஸா. இன்னைக்கு வேற அதிசயமா பீஸா வேற நல்லா கொதிக்க சூப்பராக ஜூஸி நல்லா இருந்துச்சு. வழக்கமாக இருக்க வரட்டி டாமினோஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க. குடோஸ் டு ஆனகிராம் கூட டாமினோஸ். சரின்ட்டு அப்படி ஃபஸ்ட்டு திங்கி பார்சல் ஓப்பன் பண்ணி பைட்டாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே விஜய் சுதுலாக ஓடிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு நானும் டைம் அப்போ வராங்க, ஒரு நிறைய பேரும் வந்துட்டு போயிட்டு அதுவும் ஒரு சின்ஸ் அந்த இடம் நல்லா பெருசாக இருந்ததுனால யாரும் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கா, யாரும் போகிறாங்க வராங்க அப்படிங்கிற யாரும் யோசிக்கல. அதனால சரின்ட்டு நான் பாட்டுக்கு உட்காந்தேன். நான் பாட்டுக்கு என்ன நானும் என் கூட இருக்கணும் பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிட்டு இருந்தோம்னு தெரில. அதுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் சித்து லாக்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனே சஜஸ்ட் பண்ணான். சரி அப்படின்ட்டு போட்டோம், கொஞ்ச நேரம் பார்த்தோம். ஓகே இந்த டைம் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி அப்படியே பொடி நடையாக வந்து ரூமுக்குள்ளே உட்காந்தோம். ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு திருப்பி அப்படின்ட்டு ஆட்டோ பைலட் மோடுக்கு போயாச்சு. ரூம் இது பண்ண அப்புறம் தான் யோசித்தேன், முடி வெட்டவே இல்லையே அப்படின்னு. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். இட் வாஸ் அ குட் டேட்ல இன்னைக்கு, டுடே நம்ம கூடயே நம்ம ஒரு டேட் அப்படிங்கிறதுக்காக சரி அப்படின்ட்டு போயிட்டு வந்துட்டு திருப்பி உட்காந்து வாட் டிட் ஐ டூ நெக்ஸ்ட்டு படம் பார்த்தேன், ராஜராஜ சோரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கைஸ் நான் இப்போ ஒரு 2 மந்த்ஸில் தெலுங்கு கற்றுக்கணும். தெலுங்கு கற்றுக்கிட்டா தான் இந்த ஊரில் சர்வைவ் ஆக முடியும். ஹிந்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எங்கள் டீ கடையில் இருக்கவர்கிட்ட போயிட்டு நான் என்னோட ஹிந்தி திறமையை காட்டினேன். அவர் என்னப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஹிந்தி ஹிந்தி நீங்கள் பேசுங்க எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அவரும் பேசினாரு. ஒரு 10 வார்த்தை புரிஞ்சு மேலே புரியல. உனக்கு ஹிந்தி தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம், உனக்கு கொஞ்சம் கூட ஹிந்தி தெரியலப்பா அப்படின்ட்டாரு. ஸோ அதை ஒரு பேக் கிளாஸாக எடுத்துட்டு சரி அட்லீஸ்ட் தெலுங்காச்சும் கற்றுக்கணும். ஏன்னா ஒண்ணுமே புரியாதுங்க. ஒரு ஒரு மண்ணும் புரியாத ஆளன் இங்க லூ போட்டு வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுக்காக தெலுங்கு தினம் ஒரு தெலுங்கு படம் கேடிவி சூப்பர் ஹிட் மாலை கொண்டாட்டம் மாதிரி டெய்லி ஏதாச்சும் ஒரு தெலுங்கு படம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் ராஜராஜ சோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட கிளிம்ஸ் என்னன்னா ஒருத்தர் இருப்பாரு, திருட்டு தொழில இருப்பாரு. அவருக்கு ஒரு பையன் ஒய்ஃபு எல்லாம் இருப்பாங்க. அட் டைம் அவர் ஒரு செகண்ட் சைட்லேயும் ஒரு டோலி பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இது தொடர்ந்து நிறையா பொய் சொல்லிட்டு இருப்பாரு. கடைசியில் ரியலைஸ் பண்ணி உண்மையாக மாறி ஒரு நீதிக்கதை மாதிரி கதலாம். பட்
வாஸ் ஓகே குவைட். நல்ல ஒரு போர் அடிக்காம நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே நான் வந்து ஒரு வந்ததுக்கு தெலுங்கு படத்துக்கு முன்னாடி நிறைய பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து திருப்பி இங்கே இருக்கவங்கள்ட்ட சஜஷன்ஸு பிக்ஸு அதெல்லாம் வாங்கி வாங்கி சும்மா அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப மோஸ்ட்டாக இவங்களுக்கு இருக்க ஜானரே ரெண்டே ஜானர் தான். ஒன்று டாம் டூமு கத்தி ஏடு போடு கிழிச்சு வெட்டி தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரி மாஸ் ஜானர்ல பார்க்குறாங்க. வந்தா ஒரு 40 பேர் அடிக்கணும் தூக்கணும் தட்டுறோம் தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இல்லைன்னா இந்த இந்த என்ன படம், விஜயோட படம் கூட ஒன்று வந்துச்சு பொங்கலுக்கு, வம்சமா வாரிசு, வாரிசு மாதிரி அது இது நீ எது பண்ணாலும் கடைசியில வந்து தம்பி குடும்பம் தான் வேணும் நீதிக்கதை தான் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் ஆஃப் கொண்டு வந்து முடிச்சிருங்க. மேபி நான் இன்னும் நிறைய ஜானர் ஆஃப் படம் பார்க்கலையோ என்ன எதுன்னு தெரில. பட் மோரலஸ் இது மாதிரி தான் இங்கே ஸ்டோரி போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. டெய்லி நம்மளால ஒரு மணி நேரம் பாட்காஸ்ட்லாம் பண்ண முடியாது போல. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு எபிசோடுக்கு என்ன பண்ணலாம், என்ன பேர் வைக்கலாம்? மீ அண்ட் மீ அப்படின்னு வைக்கலான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ 16 நிமிஷம் தான் வந்துருக்கு. சே இல்லை, நாளைக்கு இதே மாதிரி டெய்லி இந்த மாதிரி ஸ்னிப்பட்டாக போடலாம் அப்படின்னு போட்டு அப்லோட் பண்ண பார்க்குறேன். கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தட்ஸ் இட் ஃபோக்ஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. டாடா.